தமிழக சட்டப்பேரவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேமுதிக உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருப்பது மற்றும் பிஎஸ்என்எல் முறைகேடு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தயாநிதி மாறனுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆகிய செய்திகளை நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ் பிரபாகர், முதலாவதாக தமிழக சட்டப்பேரவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேமுதிக உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. அந்த பதில் மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? வனிதா, இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவில் அதிமுகவிற்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது என்பதை ஒரு பலமாக கொண்டு மற்ற எதிர்க்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுப்பது வாடிக்கையாகி வருகிறது. குறிப்பாக இந்த உரிமை மீறல் குழுவில் இருக்கக்கூடிய 23 உறுப்பினர்களில் அதிமுகவை சேர்ந்த 18 பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே மற்ற எதிர்க்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுப்பது அவர்களுக்கு எளிதாக ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, சமீபத்தில் கூட திமுகவை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி மீது ஒரு உரிமை மீறல் பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த அரசியல்வாதியான அவர் மீது வெறும் பத்திரிகை பிரசுரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு இது போன்ற நடவடிக்கைகளுக்கு ஏதுவாக செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது தேமுதிக போன்ற சிறிய கட்சிகளை ஒடுக்குவதற்கு அதிமுக போன்ற அந்த பெரிய கட்சியானது இது போன்ற விஷயங்களை கையாளுகிறது என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கோடு தேமுதிக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே எங்கள் மீதான இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, இந்த விவகாரத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வீடியோ ஆதாரமானது முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அசல் வீடியோ ஆதாரத்தை சமர்ப்பித்தால் எங்கள் மீதான நடவடிக்கை தவறு என்பது புரியும். எனவே இதனை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றமானது எங்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்க இந்த இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் இந்த வழக்கு விசாரணை வர இருக்கிறது. வனிதா. மனோஜ் பிரபாகர், இது தவிர மற்ற வழக்கு பிஎஸ்என்எல் முறைகேடு தொடர்பான வழக்கும் இன்று விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்ய தயாநிதி மாறனுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில் அவகாசம் வழங்கப்பட்டது? கண்டிப்பாக வனிதா, ஏற்கனவே சிபிஐ கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கிலே தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்தது. அந்த பதில் மனுவில் தயாநிதி மாறன் தங்களுடைய விசாரணைக்கு எந்த வகையிலும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. குறிப்பாக நாங்கள் அவரிடம் இந்த விவகாரம் குறித்து எழுப்பிய அனைத்து கேள்விகளுக்குமே தயாநிதி மாறன் ஒன்று எனக்கு தெரியாது அல்லது இது குறித்து எதுவும் நினைவில் இல்லை என்று ஒரு மழுப்பலான பதிலை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த வழக்கில் அவரை காவலில் எடுத்து விசாரித்தால் மட்டுமே இதில் என்ன உண்மை இருக்கிறது, இதில் அடுத்த கட்டமாக சிபிஐ எந்த மாதிரி விசாரணை நடத்த என்பது குறித்தெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். எனவே அவருடைய அந்த முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த பதில் மனுவிற்கு தயாநிதி மாறன் தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்து தனக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு முறையீடு செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் 2 வார காலத்திற்குள்ளாக தயாநிதி மாறன் இந்த வழக்கில் பதில் மனுவை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கினுடைய விசாரணை வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வனிதா.